வாகனவியல் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹோண்டா டியோ BS6 ஒரு வித்தியாசமான கம்ப்ளைண்ட். அது வண்டி ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஹிஸ்ட்ரி பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு அந்த வண்டியில் இது வேறு ஒரு மெக்கானிக் ஷெட்டுக்கு போச்சு. என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இன்ஜின் கேஸ் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு சொல்லிட்டு வேறு மெக்கானிக் ஷெட்டுக்கு போச்சு. அவங்க என்ன பண்ணிங்கன்னா, இன்ஜினை பிரித்து இன்ஜின் கேஸ் மாற்றிருக்காங்க. மாற்றினதுக்கு வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலாம் சொல்லிட்டோம்னா, நம்மகிட்ட ரெகுலராக ஏதாவது சென்சார் கம்ப்ளைண்ட் நம்ம அனுப்பிச்சு வைப்பாங்க. அந்த மாதிரி இந்த வண்டி நம்ம அனுப்பிச்சு வச்சாங்க. நம்ம செக் பண்ணி பார்த்ததுல ஃபியூல் பம்ப் வேலை செய்யுது, இன்ஜெக்ட் வேலை செய்யுது, இக்னிஷன் கரெக்டாக வருது, ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆகலை. சரின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு வால்வு தான் பெண்டாக சொல்லிட்டு திருப்பி அவங்க கிட்டே அனுப்பிச்சு விட்டேன். அவங்க திருப்பி என்ன பண்ணாங்க, மறுபடியும் இன்ஜின் இறக்கி வால்வு மாற்றினாங்க. வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் அதில் ஒரு கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து கிக்கரில் மட்டும் தான் ஸ்டார்ட் ஆகுது, செல்ஃபில் ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்லிட்டு திரும்ப நம்மகிட்டே கொண்டு வந்தாங்க. இப்போ அதான் நம்ம செக் பண்ணிருக்கோம். இந்த வண்டி ஏன் கிக்கரில் ஸ்டார்ட் ஆகுது, செல்ஃப்லையும் ஸ்டார்ட் ஆகுது சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு பார்க்கலாம், அதுக்கப்புறம் எப்படி சால்வ் பண்ணி சொல்லி பார்க்கலாம். ஓகே, சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வண்டி வந்து ஆன் பண்ணுறேன். எம்ஐ லைட் வந்து எரிஞ்சு கரெக்டாக ஆஃப் ஆகிடுது. அதனால் இது வந்து எம்ஐ லைட்டில் சென்சாரில் எதுவும் கம்பெனி நம்ம புரிஞ்சுக்கலாம். வண்டி வந்து நான் கிக்கர் போடுறேன் பாருங்கள். கிக்கர் போட்டிங்கன்னா ஒரே வதையில் சும்மா பழம் மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. எந்த பிரச்சனையும் இல்லை. கிக்கரில் அருமையாக ஸ்டார்ட் ஆகுது. மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஒரே வதையில் கிக்கரில் ஸ்டார்ட் ஆகிடுது. ஆஃப் பண்ணிட்டு செல்ஃப் போடுறேன். செல்ஃப் போட்டால் செல்ஃப் சுற்றினே இது, ஆனால் ஸ்டார்ட் ஆகலை. மேனோட கட்டு. இப்போ நான் செல்ஃப் போடுறேன் பாருங்க. செல்ஃப் நல்லா கிராங்க் ஆகுது, ஆனால் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை. பார்த்தீங்கன்னா தெரியும், செல்ஃப் போடுறேன் நல்லா சுற்றி தானே ஸ்டார்ட் ஆகலை. இப்போ செல்ஃப் போடும்போது பார்த்தீங்கன்னா கரண்ட்டும் நல்லா பக்காவாக வருது. நல்லா கட்டு கிச்சன் கட்டு செல்ஃப் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா கரண்ட்லாம் சும்மா பல்ஸ்னு வருது. எந்த பிரச்சனையும் இல்லை. இக்னிஷனில் ப்ராப்ளம் இல்லை. சரி, ஃபியூல் பம்ப் ஓடலையோ இல்லை இன்ஜெக்டர் வேலை செய்யலையோன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம இன்ஜெக்டர் கட்டுறோம். ஏன்னா சில வண்டி வந்து கிக்கரில் வேலை செய்யும், செல்ஃப் போடும்போது வேலை செய்யாது இதெல்லாம். நம்ம அதனால் இதையும் கழட்டி செக் பண்ணி பார்க்குறோம். இன்ஜெக்ட் பண்ணிட்டேன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பக்காவாக இன்ஜெக்ட் பண்ணுது. பம்பும் நல்லா வேலை செய்யுது, இன்ஜெக்டும் நல்லா வேலை செய்யுது. அதனால் நமக்கு இதுலேயும் கம்ப்ளைண்ட் இல்லை. ஓகேங்களா. இதுவே நம்ம கிக்கர் போட்டால் இது ஸ்டார்ட் ஆகும். நான் கிக்கர் போடுறேன் பாருங்கள். இருங்க சரி. இப்போ நம்ம கிக்கர் போடுறோம். அது உள்ள பக்காவாக இன்ஜெக்ட் பண்ணுது. வண்டி நல்லா ஓடுது. கிக்கர் செல்ஃப் போடும்போது அதே மாதிரி நல்லா இன்ஜெக்ட் பண்ணுது, ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆகலை. இப்போ இது நானும் நேற்று எடுத்துன்னு வந்து என்கிட்ட விட்டாங்க. நேற்றுலேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோங்க. ஈவினிங் டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு போயிட்டான். சென்சார் கம்ப்ளைண்ட் எதுனா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஓபிடியில் ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம். மால் ஃபங்க்ஷன் லைட்டே எரியல. இதுலேயும் இல்லைன்னு தான் வரப்போகுது எப்படியும். கோட் ஃபண்ட்ஸ் 0 தான் இருக்குது. எந்த விதமான ஃபால்ட்டும் இல்லை. இதில் நோ கோட்ஸ் ஆர் ஸ்டோர் இன் த மாடியூல். இதில் எதுவும் ஃபால்ட் இல்லை. அதனால் நம்ம இதில் ஓபிடி வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இது மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா அதுக்கு முக்கியமான ரீசன் இந்த ஹோண்டா வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் டயக்ராம் பார்க்கணும். அந்த எக்ஸாஸ்ட் டயக்ராமை சில பேர் இன்லெட் எக்ஸாஸ்ட்டை மாற்றி போட்டுருவாங்க. ஆனால் ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். எக்ஸாஸ்ட் டயக்ராமுக்கும் இன்லெட் டயக்ராமுக்கும் டீகம்ப்ரெஷனில் ஒரு சின்ன வித்தியாசம் வரும். அந்த வித்தியாசம் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா டயக்ராம் மாற்றி போட்டால் வண்டி வந்து செல்ஃபில் ஸ்டார்ட் ஆகாது, கிக்கரில் ஸ்டார்ட் ஆகும். இந்த வண்டியில் மாற்றி போட்டுருக்காங்க. நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இன்ஜெக்டரை மாட்டிடலாம் ஃபஸ்ட்டு. அப்புறமா வால்டோர் கப்பை கழட்டுவோம். வால்டோர் கப்பை கழட்டி டயக்ராம் எதனா மாற்றி போட்டுருவோம். நல்லா பார்த்துடலாம்.
பெல்சான் ஆச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா இன்லெட் டயக்ராமு, கார்பரேட்டர் சைடு, அதாவது இன்ஜெக்டர் சைடு. இது எக்ஸாஸ்ட் டயக்ராம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன டிப் மாதிரி ஒன்று வரும். அதுதான் டீகம்ப்ரஷன் டிப். அது அந்த டிப் இதில் இருக்குது, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இதில் இருக்குது, இந்த இடத்துல வருங்க அந்த டிப் இருக்குது. அப்போது அவங்க டயக்ராம் மாற்றி போடல, கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. ஆனாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகலை. பால் டேப் இல்லாமல் ஃப்ரீயாக தான் இருக்கும். செக் பண்ணி பார்த்துருவோம். டேப் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். வால்வு டேப்பர் டேப்பர் கிளியரன்ஸ் கரெக்டாக தான் இருக்குது, ஃப்ரீயாக தான் வச்சுருக்காங்க. ஆனாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகலை. இதில் என்ன கம்ப்ளைண்ட் நம்ம ஷார்ப்பாக அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, இந்த எக்ஸாஸ்ட் டயக்ராமோட ரோலர் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இந்த ரோலரை அழுத்தி தான் பிடிச்சிட்ருக்கேன், ஆனாலும் டயக்ராம் ஷேக் ஆகுது. இந்த மாதிரி ஆகக்கூடாது. இந்த மாதிரி ஆகுதுன்னா இந்த ரோலர் பேரிங் போயிடுச்சுன்னு அர்த்தம். இன்லெட் அழுத்தி பிடிச்சி ஷேக் பண்ணுறேன், ஷேக் ஆகலை, லைட்டாக தான் ஆகுது. ஆனால் இதுவும் வீக்காக தான் இருக்குது. இது ஒரு 30% காலி, இது ஒரு 70% மேலே காலி. ஒரு 80% போயிடுச்சுன்னு சொல்லலாம். இது 30% போயிடுச்சு. இவங்க இன்ஜின் பிரிச்சவங்க என்ன பண்ணிங்கன்னா 2 டயக்ராம் மாற்றிருக்கணும், மாற்றாமல் விட்டாங்க. மாற்றாமல் விட்டதால் அந்த கம்ப்ளைண்ட்டு. நம்ம இன்ஜின் பிரிக்கணும்னா கம்பல்சரி டயக்ராமை செக் பண்ணுங்கள். ஒரு 30-40% அது தேய்மானமாக இருந்தாலே மாற்றிடுங்க. இல்லைனா டபுள் வேலை டபுள் செலவு தான் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது பிரித்து 2 டயக்ராம் மட்டும் மாற்றிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் கிராங்க் போடும்போது, செல்ஃப் போடும்போது மேக்னெட் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ரிவர்ஸ் சுற்றிட்டு ஃப்ரண்ட்டு சுற்றும். நல்லா கவனிச்சா தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ நான் செல்ஃப் போடுறேன் பாருங்கள், ரிவர்ஸ் சுற்றிட்டு ஃப்ரண்ட்டு சுற்றும். அப்போ என்ன அர்த்தம்னா டீகம்ப்ரஷன் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அது பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது, அப்புறம் ஃபார்வர்டுக்கு வருது. லெஃப்ட்டு சுற்றி தான் ரைட்டுக்கு வரும், லெஃப்ட்டு போயிட்டு ரைட்டுக்கு வரும். இது மாதிரி வந்துச்சுன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகாது, டீகம்ப்ரஷனில் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஃபுல் மேக்னெட் கேட்டு பாருங்க, செல்ஃப் போடுறேன்னா ரிவர்ஸ் வந்துட்டு ஃபார்வர்டு போகும். ஆனால் அதுவே நான் கிக்கர் போடும்போது ரிவர்ஸ் போகாது, ஃபார்வர்டு மட்டும் தான் போகும். கிக்கர் போடுறேன் பாருங்கள், கிக்கர் போடும்போது ஃபார்வர்டு மட்டும் தான் போகும். இது மாதிரி ஃபார்வர்டு மட்டும் போனால் ஸ்டார்ட் ஆகிடும். அதுவே ரிவர்ஸ் போயிட்டு ஃபார்வர்டு வந்தால் ஸ்டார்ட் ஆகாது. இதுதான் கம்ப்ளைண்ட். இதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும் நம்ம. அதை ஃபஸ்ட்டு ரிவர்ஸில் மூவ் ஆகும், அப்புறம் ஃபார்வர்டுக்கு வரும். இது மாதிரி வந்துச்சுனாலே அது ஹெட்டில் தான் ஃபால்ட்டு, டயக்ராம் தான் ஃபால்ட்டுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இது மாதிரி வந்துச்சுன்னா வண்டி செல்ஃபில் ஸ்டார்ட் ஆகாது. இப்போ நம்ம டயக்ராம் மாற்றுவோம், மாற்றிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் 2 டயக்ராமு. இது எக்ஸாஸ்ட்டுக்கு இன்லெட்டுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி இந்த ஸ்டெப்பு இருக்கிறது எக்ஸாஸ்ட்டு, ஸ்டெப்பு இல்லாத இன்லெட்டு. இதை மாற்றி போட்டால் அதே மாதிரி செல்ஃபில் ஸ்டார்ட் ஆகாது வண்டி. ஆனால் இதில் கரெக்டாக தான் போட்டிருக்காங்க, மாற்றிலாம் போடல. ஆனால் இந்த டயக்ராம் பேரிங் சுத்தமாக போயிடுச்சு. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஷேக் ஆகுது பாருங்கள். இந்த பேரிங்கை செக் பண்ணாமல் மாட்டிக்கிறாங்க. இன்ஜின் பிரிக்கும்போது கம்பல்சரி இதெல்லாம் செக் பண்ணணும், இல்லைனா டபுள் வேலையாகிடும், டபுள் செலவாகிடும். இது செக் பண்ணல. இதனால தான் வண்டி செல்ஃபில் ஸ்டார்ட் ஆகலை. இந்த டயக்ராமோட ரோலர் பேரிங் போயிட்டு இதோட பேரிங் ஒரு 30% ஷேக் இருக்குது. இதுவும் போயிடுச்சு தான். இது அப்படியே ஓட்டினா ஒரு 3 மாதம் இதுவும் போயிடும். ஆனால் இது சுத்தமாக காலி, டோட்டலாக வேஸ்ட். இப்போ நம்ம இந்த 2 டயக்ராம் மாற்றிடுறோம், கேம் ஷாஃப்ட்டும் மாற்றிடுவோம். இந்த கேம் ஷாஃப்ட் பேரிங் எப்படின்னு செக் பண்ணி பார்த்து அதையும் மாற்றிடலாம். இப்போ கேம் ஷாஃப்ட்டை வெளில எடுத்துடலாம். நம்ம கேம் ஷாஃப்ட்டை வெளில எடுத்தோம். இதுதான் டீகம்ப்ரஷனு. இதில் சரியாக படியல்னா தான் வண்டி செல்ஃபில் ஸ்டார்ட் ஆகாது. இந்த டயக்ராம் சரியாக வேலை செய்யலாம், டீகம்ப்ரஷன் ஆகாது. இது பேரிங் கொஞ்சம் நரம் தான் இருக்குது, அதனால் இதை மாற்றிடுவோம். கேம் ஷாஃப்ட்டும் தூக்கி போட்டு வேறு கேம் ஷாஃப்ட் போடலாம். இப்போ நம்ம இந்த 3 ஐட்டத்தை மாற்ற போகிறோம். 2 டயக்ராம், ஒரு கேம் ஷாஃப்ட், 3த்தையும் மாற்றிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பேர்ஸ் வாங்கிட்டோம். ஒரு கேம் ஷாஃப்ட்டு 1108 ரூபா, ஹோண்டா ஒரிஜினல் தான். இது பழைய கேம் ஷாஃப்ட்டு.
இது புதுசு. இந்த டீகம்ப்ரெஷன் இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது டீகம்ப்ரெஷன். ஓகே, சேம் தான். அதுக்கு அடுத்து 2 ரேக்கராம் வாங்கியிருக்கோம். ஏன்னா இது வந்து ஒன்ஸு இது ரெடி பண்ணோன்னா அடுத்து ஒரு 3-4 வருஷத்துக்கு ஓடணும். சும்மா ஒரு பொருள் மாதிரி ஒரு பொருள் மாற்ற மாட்டிங்கன்னா திரும்ப ஃபால்ட் வச்சுன்னே இருக்கும். இன்ஜின் வேலையை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரிக்கிறோன்னா 100% பக்காவாக ரெடி பண்ணோம். இது வந்து ஒரு ரேக்கராம் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேக்கராம் 299 ரூபா. இன்னொரு ரேக்கராம் வந்து பார்த்தீங்கன்னா 291 ரூபா. ஒரு 8 ரூபா வித்தியாசம் வந்தவா தான். 300 ரேஞ்சு வச்சுக்கலாம். இது எக்ஸாஸ்ட்டு, இது இன்லெட்டு, 2 ரேக்கராம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கே வராது, பக்காவாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த 2 ரேக்கராமும் மாற்றிட்டு இந்த கேம் ஷாஃப்ட் மாற்றிடுவோம். அதுக்கு முன்னாடி இதில் வர இந்த ரேக்கர் ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, இதை கட்டி அதில் போட்டுடலாம். நம்ம புது கேம் ஷாஃப்ட்டில் ஆயில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதை இன்செர்ட் பண்ணிப்போம். இது ஒரு பொசிஷனில் வச்சு தான் எடுக்க முடியும், பொசிஷனில் வச்சு தான் உள்ளே தள்ள முடியும். நம்ம நார்மல் கேம் ஷாஃப்ட்டில் பண்ணுற மாதிரிலாம் பண்ண முடியாது. டீகம்ப்ரெஷன் வந்து இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா தடுக்கும். நம்ம திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணி தான் உள்ளே தள்ளுற மாதிரி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் வச்சு நாங்கள் உள்ள தள்ளிடலாம். ஓகே, கேம் ஷாஃப்ட் இப்போ டாப்பில் இது ஒரு ரேக்கராம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ரேக்கராம்லேயும் நாங்கள் ஆயில் போட்டுருவோம். ஆயில் போட்டு இன்லெட் எக்ஸாஸ்ட் பார்த்துக்கணும். இது வந்து இன்லெட் ரேக்கராம் வச்சுட்டு அதோட பின்னை இன்சர்ட் பண்ணிக்கலாம். மாற்றி போட்டிங்கன்னா மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஆகிடும். ஓகே, அடுத்து எக்ஸாஸ்ட்லேருந்து டிப்பு வரும். டிப்பு பார்த்து மாட்டோம், டீகம்ப்ரெஷன் டிப்பு தான். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது ஸ்டெட்டெல்லாம் போட்டு டைட் பண்ணிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். நான் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது, நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனலாக வண்டி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்துலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாத்தையும் மாட்டி முடிச்சிட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ஆக்டிவா டியோ இந்த வண்டிங்கெலாம் வந்து BS6 வந்து வால்வோ டேப் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன கிளியரன்ஸ் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இன்லெட் வந்து 0.08, அதுலேருந்து +-2 வச்சுக்கலாம். 0.8னா 0.6 வைக்கலாம், இல்லை 0.10 வைக்கலாம். 0.8ன்றது பெஸ்ட்டு, 0.08 வைக்கணும். எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0.25 வைக்கணும், இது 0.8 வைக்கணும். ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா ஆக்டிவா டியோ BS6 வண்டிங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் அளவு. இன்லெட் வந்து பார்த்தீங்கன்னா 0.08 mm, எக்ஸாஸ்ட்டு 0.025 mm. ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் மாட்டி முடிச்சிட்டோம். வண்டி செல்ஃபில் ஸ்டார்ட் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். சும்மா பக்காவாக ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். தட்டின ஒன்று ஆயில் சர்க்குலேஷன் ஆகுதான்னு பார்த்துடலாம். ஆயில் ஒன்றும் 8க்கு ஏறல. ஓகே, ஆயில் வந்து 8க்கு மேலே வந்துச்சு, பார்த்தா தெரியும் ஆயில் சர்க்குலேஷன் ஆகுது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 8 கவரை மாட்டிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி டெலிவரி கொடுத்துடலாம். வேலை முடிஞ்சிச்சு. இது மாதிரி இன்ஜின் வேலை செய்யும்போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன ஐட்டத்தெல்லாம் சின்ன ஸ்பேர் பார்ட்ஸ் அது வீக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மாற்றணும். இல்லைனா அந்த மாதிரி டபுளாக வேலை வைக்கும். இப்போ அந்த மெக்கானிக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வேலை. போன தடவை வால்வு பெண்ட் ஆனது காரணமே கூட இந்த ரேக்கரம் தான் காரணமாக வந்திருக்கணும் நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா வால்வு இந்த ரோலர் பெண்ட் ஆனதை போனதில் என்ன ஆகுனா வால்வு பெண்ட் ஆகிடும் கண்டிப்பாக. இதனால தான் ஒரு போன தடவையும் ஃபால்ட் ஆகிடுது. வால்வு பெண்ட் ஆகிட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகலை. இந்த தடவை அதே ஃபால்ட்டு தான். அவர் 2 தடவை இன்ஜினை பிரித்தும் கேம் ஷாஃப்ட் ரேக்கர் நம்ம செக் பண்ணல. செக் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ வேலை கிடையாது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாத்தையும் மாட்டி முடிச்சிட்டோம். ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். செல்ஃப் வரணும், செல்ஃப் கேட்டு பக்காவாக ஒரே தட்டில் செல்ஃப் ஸ்டார்ட் ஆகுது. சூப்பராக செல்ஃப் ஸ்டார்ட் ஆகுது. கிக்கரில் பார்த்துக்கலாம், கிக்கர்லேயும் ஈஸியாக ஸ்டார்ட் ஆகுது. இன்ஜின் நாய்ஸும் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அது முன்னாடி கொஞ்சம் வித்தியாசமான சவுண்ட்லாம் வந்துச்சு ஹெட்டில். இப்போ அந்த நாய்ஸ் எதுவுமே இல்லை, பக்காவாக இருக்குது. வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு ஹோண்டா டியோ BS6 வண்டியில் செல்ஃபில் மட்டும் வண்டி ஸ்டார்ட் ஆகலை. என்ன கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சி ஈஸியாக சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இன்ஜின் வேலை பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ரொம்ப கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். சின்ன சின்ன நுணுக்கமான விஷயத்தெல்லாம் பார்த்து பண்ணும்போது பெரிய பெரிய ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ண முடியும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வீடியோ சந்தேகம் கூட தவறு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.